வெல்கம் டு அனுஸ் ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெஜ் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காய் வெஜிடபிள்ஸு, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, மீல் மேக்கர், மல்லி, புதினா. தாளிக்கிறது பார்த்தீங்கன்னா பட்டை, சோம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, 2 பிரிஞ்சி இலை, அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஆயில் விட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அடுத்து எண்ணெய் காஞ்சோடனே நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்கோம்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் எண்ணெயிலே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அடுத்து நம்ம வெங்காயம் வச்சுருக்கோங்க. வெங்காயத்தை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிடாதீங்க. 1-2 இருந்தால் போதும். தட்டி போடுவோம்ல அந்த மாதிரி இருந்தாவே போதுமானது. போட்டு 2ஐயும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி, புதினா நறுக்கி வச்சுருக்க மல்லி, புதினா இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி தூள் போட்டுக்கலாம். அதுலேயே பிரியாணி தூள் ரெசிபி உங்களுக்கு நான் போடுறேங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். பிரியாணி ஸ்பூன். இந்த ரெசிபி வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பிரியாணி தூள் எப்படி அரைக்கிறதுன்னு. இது நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி நான் திண்டுக்கல் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு போட்டிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னாவே புரியும் உங்களுக்கு. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மேக்ஸிமம் இதிலே உங்களுக்கு பச்சை வாடை எல்லாமே போயிடும் அந்த இதில் ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி, கேரட், பீன்ஸ் இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு என்னென்ன காய் பிடிச்சிருக்கோ அதெல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மீல் மேக்கர் சேர்ப்பேன், டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை மீல் மேக்கர் போட்டு நான்வெஜ் பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்க நல்லா மசாலா ஒட்டி வந்திருக்கு. அடுத்து நம்ம மீல் மேக்கரை ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அதே கால்குலேஷன்லேயே ஊற்றிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டயத்தில் குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வர அளவுக்கு விட்டுக்கலாம்.
2 விசில் வந்துடுச்சுங்க. விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி நெய் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க. தேங்க்ஸ் டு ஆல்.